வணக்கம்மா. வணக்கம். உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா? நோனோ, இது ஓன் ஹவுஸ். இல்லை அந்த வீட்டுக்காரர் இல்லை, ஹஸ்பண்டு. டாக்டர் மாத்ருபூதம் இல்லையா? நான் தான் டாக்டர் மாத்ருபூதம். எனி அப்ஜெக்ஷன்? இல்லை வழக்கமாக ஆம்பளைங்க தான் மாத்ருபூதம்னு வச்சுப்பாங்க, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மாதா அண்ணா அம்மா, பிதா அண்ணா அப்பா. என் பேர் மாதா, என் ஹஸ்பண்ட் பேர் பூதம், அதான் மாத்ருபூதம். நீங்கள் என்னை மிஸ்ஸஸ் பூதம்னே கூப்பிடலாம். பூதம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. எங்கே எப்படின்னு கேட்கலாமா? காபி 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 காபி. என்ன ஸ்டேஷன் இது? ஏயா நான் உள்ளார பூட்டி இருக்கேன், எப்படி வந்தா நீங்க? அது சார், பல காதல் ஜோடிகள் ரூம் போட்டு தற்கொலை பண்ணிக்குது, அதுக்காக தான் இப்படி வச்சிருக்கோம். நேக்கத்தெல்லாம் கதவு திறந்துக்கும். ஓ, உங்களுக்கு தெரியுமா அந்த நாக்கு? பரவாயில்லையா? என்ன சார் இது, அந்த இடத்துல இப்படி கயிறு தொங்குது? தெரியல, காத்தாடி விட்டா பட்டம் டீல்ல மாட்டிட்டு கயிறு மட்டும் அருந்து தொங்குது. கேக்குறான் பாரு கேள்வி. தற்கொலை பண்ணிக்க போறியா? அப்பாடா, தற்கொலை தான் பண்ணிக்க போறியா? இப்பதான் என் மூச்சே வந்தது. ஏன்? எங்க நீ பில்ல செட்டில் பண்ணாம கயிறு வழியா ஏறி கூரையை பிச்சு நீ தப்பிச்சிருவேன்னு நினைச்சேன். சுக்கு தட்டி போட்டு கஷாயம் வச்சிருக்கேன். தாமா இந்தாம்மா கண்ணு. என் முத்திய செருப்பால் அடிக்கணும். குப்பமேட்டு நான் எச்சர இருந்தோன்னு எழுந்துச்சு போயிட்டேன், வைராக்கியம் மறந்து போய். டாக்டர் பாத்தியா என்ன சொன்னாரு? மம்மி டாக்டர் சொன்னாரு சளியை அப்படியே வச்சுக்க கூடாதான். ஆமா, பேங்க்ல போட்டுற வட்டி கொடுப்பாங்க. மம்மி மத்தவங்க மாதிரி தண்ட சோறு தின்னுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம தண்டவாளத்துல தலைய விடலாமா, தூக்குல தொங்கலாமா நலையில நாங்க. விடுதலை விடுதலை விடுதலை, பல்பே போய் வா. என்ன ஐயோ, என்ன பவர் கட்டா? இயற்கையே உங்களுக்கு எதிராக சதி பண்ணுது. வேற என்னென்ன முயற்சி பண்ணீங்க? ஒரு மனுஷன் சாகக்கூடிய எல்லா வழிகளையும். தண்டவாளத்துல தலை விட்டீங்களா? தண்டவாளமா? 3? தண்டவாளம் 2 தானே இருக்கும். இல்ல 3 முறை முயற்சி பண்ணேன்னு சொன்னேன். 2 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், ஒரு ஹாலிடே ஸ்பெஷல். 3 முறையும் ரயில்வே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓ, தூக்கு மாத்திரை, கொமட்டும், விஷ ஊசி, அலர்ஜி, சொரியா வரும். மம்மி நான் இப்ப வெளியே போறேன், ராத்திரி சாப்பிட்றதுக்கு தான் வருவேன். எனக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் பிடிக்காது. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வை, அப்பதான் நான் சாப்பிடுவேன். வரேன் மம்மி. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் பண்ணிருக்குது, கத்திரிக்காய் பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது சொல்லுங்க, வரேன். பையனுக்கும் இல்லை மாமனுக்கும் இல்லை, இதை விட என்ன பொருத்தம் வேணும்? வரேன் மாமா. வாங்க. இது என்ன விளங்காத பொருத்தம் சார்? இவனுக்கு வாயில வாஸ்து சரியில்லை சார். வாங்க நீங்க. அட து, ஒழுங்கா தற்கொலை பண்ற அளவுக்கு உனக்கு துப்பு கிடையாது. இந்த பார், உன்னை கொலை பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. எப்போ வச்சுக்கலாம்? கொஞ்சம் டைம் கொடு. வயசான நானே போயிடுவேனே, அப்புறம் நீ எதுக்கு எனக்கு? 1 வாரம் டைம் கொடுயா. 1 வாரம்? ஓகே ஓகே. அப்ப தலானி எடுத்து மூஞ்சில வச்சு அமிக்கிட்டா? வெரி குட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அனாவசியமாக ஃபோமு ரப்பர் இதெல்லாம் வைக்காது. ஏன்னா அந்த தலகாணி சூடு, கண்ணெல்லாம் பொங்கி போயிடும். இலவம் பஞ்சா பார்த்து செலக்ட் பண்ணிக்க. அப்ப லாரி வேன் ஏதாவது? லாரி வேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் சேசஸ் ஹைட்டில் இருக்கணும். என்ன, என்ஜின் ஆயில் ஒழுகிட்டே இருக்கக்கூடாது. நான் செத்தப்புறம் மூஞ்சியில் ஆயில் ஒழிக்க கண்ணகரையே நான் சாகக்கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என் கை கட்ட விரல் மட்டும் போதும். உன் குறவல்ல நடிச்சு இப்பயே நான் உனக்கு கொன்னுறேன். இப்ப வேண்டாம். டேய், இதை நீ ஆன் பண்ண கூடாது, உங்க அப்பா மட்டும்தான் ஆன் பண்ணணும். இத பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், இது ரிப்பேர் ஆனதே என்னாலதான். கொடு. I listen to FM now. நோ, இங்கேயே வச்சு நமக்கு சங்குதிருவான் போட்டுருக்கே. அட கொடு மேம். சொன்னா கேளுடா, கையை வைக்காதடா. கொடு மேம். டேய், மேல இருந்து கையை எடுடா. டாடி. மகனே நான் வர்றேன், அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். போங்க டாடி, டெய்லி நீங்க இதே தான் சொல்றீங்க, என்ன பார்த்துக்கவே விட மாட்டேங்கிறீங்க. நிச்சயமா இந்த முறை ஏமாற்ற மாட்டேன். எங்கேயா கிளம்பிட்ட? நான் உங்கள் வேலையை தான், இந்த காருக்கு காசு கொடுக்கணும் இல்லையா, அந்த விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். வரேன். நல்லா இருக்கீங்களா? இனிமேல் நான் தற்கொலை பண்ணிக்க போறதில்ல. என் சம்சாரம் உத்தமி, நல்லபடியாக அவளோட குடும்பம் நடத்த போறேன். ஐயோ, சும்மா பேசாதீங்க, ஏறுங்க ஏறுங்க. இரு வர. ஏன் தள்ளுறாங்க? எதுக்கு ஆம்புலன்ஸ்?
ஒண்ணும் இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு மென்டல் வந்துச்சான். அவருக்கு வைத்தியத்துக்கு என்ன கூட்டு போறாங்க. வரேன். அப்பா வீட்ல இல்ல, இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. என்கிட்ட லெட்டர் கொடுக்க சொன்னாரா? மார்க்கண்டன் சொன்னாரா? ஆமா. இல்ல நீங்க பிரிங்க. ஓ, இதுல லெட்டர் பாம்பு இருக்குன்னு போய் விடுறீங்களா? குடும்பத்துக்கே சொல்லிட்டாரா? வரேன். அன்புள்ள ஐயா, உங்களை நேரில் பார்க்க பலமுறை முயன்றேன், முடியவில்லை. எனக்கு துபாயில் வேலை கிடைத்து விட்டது. அட்வான்ஸ் பணம் அதிகமாக கொடுத்தார்கள். வேறு வழி இல்லை, போகிறேன். உங்களுக்கு உதவ முடியாததுக்கு மன்னிக்கவும். இன்னும் கடவுள் நம்ம பக்கம் இருக்கார். பொழைச்சேன். இது என்ன பின்பக்கம்? இருப்பினும் உங்கள் மன போராட்டம் எனக்கு நன்கு தெரியும். என்னை விட பண தேவை அதிகமாக உள்ள ஒருவனிடம் உங்களை கொல்ல வேண்டிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். அவன் ஆவண செய்வான். அவன் பெயர், அடையாளம், விலாசம் சொல்லுப்பா. எதையும் நான் எழுதவில்லை. அது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் சாவு இன்னும் சுவையாக இருக்கும் அல்லவா? அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டியா? பாடி கார்டு. எஸ் சார். நீ என்னோட பாடி கார்டியா? நான் சம்பளத்துக்கு வச்சுக்கிற பாடி கார்டு நீ. உனக்கு எவ்வளோ பெரிய கேரியர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எனக்கு எவ்வளோண்டு கேரியர் பாரு. உள்ளபடி உனக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் சாப்பாட்டை முதல்ல நீ சாப்பிட்டு பார்த்து அதில் விஷம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை உன் டியூட்டி. எஸ் சார். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு எந்த நேரத்திலும் வெளியே இருந்து ஆபத்து வரலாம். 24 மணி நேரமும் நிழல் மாதிரி நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். எஸ் சார். ஓகே. எஸ் சார். வாங்க. அந்த ஆர்முக அமிச்சாள் நான் தான் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உன்னை கொன்னுடுறேன். வயா? எஸ் சார்.